ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டா பணம் அப்படின்ற விஷயம் ஒரு பாவம் தான் தருமானா கண்டிப்பா கிடையாது. ஜோதிடத்துல பணபர ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பணபர ஸ்தானங்களின் மூலியமாக ஒரு ஜாதகர் பணம் பெறக்கூடிய வழி உண்டு அப்படின்றது தான் விதி. அந்த வகையில ஒரு சிலருக்கோ வாழ்க்கையில மிக குறுகிய வயதுல பணம் தரக்கூடிய கிரகங்களுடைய திசை வந்துடும். ஒரு சிலருக்கு ஒரு 40 வயதுகளை கடந்து அந்த திசை வரும். பல சிலர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பணத்தை அவர்களுடைய 50 வயதிற்கு மேலதான் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குது. இதெல்லாம் பணம் தரக்கூடிய கிரகங்களுடைய திசை நடப்பில் வரும்பொழுது அந்த ஜாதகர்களுக்கு நிகழ்கிறது. ஸோ அந்த மாதிரில முதல்ல 12 லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் முதல்ல எந்தெந்த பாவம் பணத்தை தருன்றதை பார்த்தலாம். 2ஆம் இடம் ஒரு மனிதனுடைய சிறுபணத்தை குறிக்கிறது. அடுத்ததாக பெரும்பணத்தை குறிக்கக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். அதுபோல 5ஆம் இடம் அப்படின்றது ஒரு ஜாதகருடைய அதிர்ஷ்ட பணத்தை குறிக்கக்கூடியது. அது வெளியவே சொல்ல முடியாது, எங்க இருந்துதான் பணம் வந்து வெளியே சொல்ல முடியாத நிலையில இருக்கிற பணத்தை 8ஆம் இடம் குறிக்கிறது. 11ஆம் இடம் லாப பாவம், லாபத்தில் வரக்கூடிய பணம். எப்பொழுதுமே அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு லாப பணம் வந்துகிட்டே இருக்குன்றதை உறுதிப்படுத்துறது 11ஆம் இடம் அப்படின்றது தான். இந்த பாவங்கள்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்துல. இந்த 5 பாவம் தான் பணம் தரக்கூடிய முக்கிய பாவங்கள்.